இது ஒரு அனாலஜி ப்ராப்ளம். முதல் எண்ணை பாருங்க, 8 இரண்டாம் எண் 16. அப்ப முதல் எண்ணை 2ஆல பெருக்குனா இரண்டாவது எண் வந்துடுதா? அப்படின்னா 6 2ஆல பெருக்குனா நமக்கு ஆன்சர் கிடைச்சிருமா? 6 2ஆல பெருக்குனா 12. ஆப்ஷன்ஸ்ல அது இல்ல. அப்ப வேற ஒரு தொடர்பு இருக்கு. 8 n into 2 அப்படின்னு வச்சுக்கோங்க. 16 n ஸ்கொயர்டுன்னு வச்சுக்கோங்க. அதாவது 4 into 2 4 ஸ்கொயர். அதே மாதிரி அந்த பக்கம் n into 2 6 3 into 2 வச்சுட்டோம்னா அடுத்த எண் 3 ஸ்கொயர் 9. 9 ஆப்ஷன்ஸ்ல இருக்கா? இருக்கு. அதை டிக் பண்ணிக்கங்க. சோ இதுதான் தொடர்பு. விடுபட்ட எண் 9. எண்களுக்கு இடையே உள்ள தர்க்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க. முதல் படத்துல மொத்தம் நமக்கு 3 எண்கள் கொடுத்திருக்காங்க. இதுல கீழ்ப்புறம் உள்ள 2 எண்களை பயன்படுத்தி மேலே உள்ள எண்ணை உருவாக்க முயற்சி பண்ணுவோம். கீழே கொடுத்திருக்கிற எண் என்னன்னு பாத்தீங்கன்னா 13, 8 சிறிய எண்களா இருக்கு. இதுல இருந்து பெரிய எண்ணான 105 உருவாக்கணும். ஸோ கொஞ்சம் பெரிய எண்ணை உருவாக்கணும் அப்படின்னா வர்க்கம், கணம் இது மாதிரியான எண்களை யோசிக்கலாம். 13ஓட வர்க்கம் 169. அதே போல 8 ஸ்கொயர் 64. இதை கழிச்சிருங்க, 105 கிடைச்சிருச்சா? அப்ப இதுதான் இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்ட அமைப்பு. இதே அமைப்பை இரண்டாவது படத்துக்கும் பொருத்தி பார்க்கலாம். 10 ஸ்கொயர் 100, 6 ஸ்கொயர் 36. இதை கழிச்சுட்டா 64. அப்ப இதுதான் இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்ட அமைப்பு. அப்ப இதே அமைப்பை மூன்றாவது படத்துக்கும் பயன்படுத்துங்க. 15 ஸ்கொயர் 225. அதே போல 9 ஸ்கொயர் 81. இதை கழிச்சிருங்க, நமக்கு கிடைக்கக்கூடிய எண் 144. அப்ப சரியான பதில் ஆப்ஷன் டி 144. கீழ்கண்ட வார்த்தைகளை வரிசைப்படுத்தி பொருத்தமான பொருள் தரும் வரிசையை அமைக்க. எலபென்ட், கேட், மஸ்கிட்டோ, டைகர், வேல். ஒரு லைஃப் எக்ஸாம்பிளோட பார்த்தலாமா? உருவ அளவை பொறுத்தவரையில் கொசுவை விட பூனை பெரியது. அதாவது மஸ்கிட்டோவை விட கேட் பெரியது. பூனையை விட புலி பெரியது, டைகர். புலியை விட யானை பெரியது, எலபென்ட். யானையை விட திமிங்கிலம், வேல் பெரியது. இப்ப ஆர்டர் என்னன்னு பாருங்க. மஸ்கிட்டோ, கேட், டைகர், எலபென்ட் அண்ட் வேல். சோ இதே ஆர்டர் பண்ணுங்க. CBDAE. சோ CBDAE இந்த வரிசையே சரியானது. ஆன்சர்ல இருக்கா? டிக் பண்ணிக்கோங்க. இதுதான் சரியான விடை. வரிசையில் மாறுபட்ட படத்தை கண்டுபிடிக்க. கொடுக்கப்பட்டிருக்கிற 4 படங்களையும் பாருங்க. 4 நபர்கள் நடக்கிற மாதிரி இருக்கு. ஆப்ஷன் ஏல பாருங்க, வலது பக்கம் நோக்கி நடக்கிறார். ஆப்ஷன் பி வலது பக்கம் நோக்கி நடக்கிறார். ஆப்ஷன் டி வலது பக்கம் நோக்கி நடக்கிறார். ஆனா ஆப்ஷன் சி மட்டும் இடது பக்கம் நோக்கி நடக்கிறார். அப்ப ஆப்ஷன் சி தான் மாறுபட்ட படம். டிக் பண்ணிக்கலாமா? எழுத்து வரிசையில் விடுபட்ட எழுத்துக்களை கண்டுபிடிக்க. இப்ப பொசிஷன் 1ஐயும் பொசிஷன் 4ஐயும் பாருங்க. 4க்கு அப்புறம் 7 பாருங்க. 7க்கு அப்புறம் 10 பாருங்க. எப்படி வருது? ஒவ்வொரு எழுத்துக்கள் கூடி வருது. A, B, C, D. அப்ப கடைசியா நமக்கு 13வது பொசிஷன்ல வரவேண்டிய எழுத்து என்னவா இருக்கும்? E. ஏன்னா ஒரு எழுத்து தள்ளி. MN OP, அதாவது ஒவ்வொரு எழுத்துக்கள் தள்ளி வருது. அப்ப Pக்கு அப்புறம் வர வேண்டிய எழுத்து என்ன? Q. இதுதான் 14வது பொசிஷன்ல இருக்க வேண்டிய எழுத்து. V W X Y வரிசையா தான் வருது, ஒவ்வொரு எழுத்துக்கள் தள்ளி வருது. சோ 15வது பொசிஷனுக்கு வர வேண்டிய எழுத்து ஒரு எழுத்து தள்ளணும்னா Z. சோ கடைசி 3 பொசிஷன்ல இருக்க வேண்டிய எழுத்துக்கள் E Q Z. வார்த்தைகளுக்குள் அமைந்திருக்கும் தர்க்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட வார்த்தையை கண்டுபிடிக்க. கேட்டில், ஹர்ட், பீஸ், டேஷ்.
கால்நடைகளோட கூட்டத்தை நம்ம ஹர்ட்னு சொல்றோம். அப்ப கேட்டில் ஹர்டோட மேட்ச் பண்ணியிருக்கோம். அதே போல தேனீக்களோட கூட்டத்தை நம்ம ஸ்வாம்னு சொல்லுவோம். அப்ப இந்த இடத்துல பீஸோட மேட்ச் பண்ண வேண்டியது ஸ்வாம். சரியான பதில் ஆப்ஷன் சி, ஸ்வாம். கடிகாரம் மணி 10:30 ஆகும் பொழுது நிமிடமுள் தெற்கு திசையை நோக்கி இருந்தால் மணி நேரமுள் எந்த திசையை நோக்கி இருக்கும்? இப்ப 10:30 அப்படின்னு காட்டுற கடிகாரத்தை தூக்கி கொண்டுட்டு வாங்க. நிமிடமுள்ள தெற்கு திசையில இருக்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணணும்னா கடிகாரத்தை நம்ம டியூன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, அப்படியே ஃபிக்ஸ் பண்ணாலே போதும் தான். இப்ப 10:30 அப்படிங்கிறதுனால 10க்கும் 11க்கும் நடுவுல மணி முள் நிக்கணும். இந்த 10ம் 11ம் எந்த திசையில இருக்கு? வடக்குக்கும் மேற்குக்கும் இடையில இருக்கு, வடமேற்குல இருக்கு. ஸோ வடமேற்கு ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க, டிக் பண்ணிக்கோங்க. கடிகாரத்தில் மணி 10:30 ஆகும் பொழுது நிமிடமுள் தெற்கு திசையை நோக்கி இருந்தால் மணிமுள் வடமேற்கு திசையில் இருக்கும். கீழ்கண்ட வார்த்தைகளை வரிசைப்படுத்தி பொருத்தமான பொருள் தரும் வரிசையை அமைக்க. டிஸ்ட்ரிக்ட், வில்லேஜ், ஸ்டேட், டவுன், கண்ட்ரி. ஒரு லைஃப் எக்ஸாம்பிளோட பார்த்துடலாமா? செல்வன் தனது கிராமத்தில், வில்லேஜ், இருந்து படிப்பதற்காக நகரத்திற்கு சென்றான், டவுன். அவனோடு பயிலும் சக மாணவர்கள் வெவ்வேறு மாவட்டங்களில், டிஸ்ட்ரிக்ட், இருந்து வந்திருந்தார்கள். அவர்கள் படிப்பு முடிந்ததும் வேலைக்காக வெவ்வேறு மாநிலத்திற்கும், ஸ்டேட், வெவ்வேறு நாட்டிற்கும், கண்ட்ரி சென்று விட்டனர். சோ வில்லேஜ், டவுன், டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட், கண்ட்ரி, இந்த ஆர்டர் தான் சரி. BDACE BDACE என்ற வரிசையே சரியானது. சோ ஆப்ஷன் 2ல இருக்கு, டிக் பண்ணிக்கோங்க, அதுதான் சரியான விடை. எண் வரிசையில் தொடர்பற்ற எண்ணை கண்டுபிடிக்க. 232, 813, 431, 613. இங்க கொடுக்கப்பட்டிருக்கிற இலக்கங்களை பெருக்கி பாருங்க. 12. மூன்றாவது இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற இலக்கங்களை பெருக்குங்க. 12. நான்காவது இடத்துல 12. ஆனா இரண்டாவது இடத்துல பாருங்களேன், 813 பெருக்குனா 24 வருது. இங்க 12 வரல. சோ இலக்கங்களின் பெருக்கு தொகை 12ன்னு வரலைன்றதுனால பி பொசிஷன்ல இருக்கக்கூடிய 813 தான் மாறுபட்ட எண். பின்வரும் வினாவிற்கு சரியான விடையை தேர்ந்தெடுக்க. 36 வகுத்தல் 12 12 மாறி இருக்கு. 45 வகுத்தல் 5 36 மாறி இருக்கு. 24 வகுத்தல் 6 என்னவாக மாறும் அப்படின்னு கேக்குறாங்க. 36 12ஆல வகுத்துருங்க, 3. ஆனா இது 12 மாறி இருக்கு. ஒரு 4 பெருக்கிடலாமா? இதே அமைப்பை செகண்ட் ஆப்ஷனுக்கும் செக் பண்ணி பார்ப்போம். 45 5ஆல வகுத்தா 9, அதோட 4 பெருக்குனா 36. அப்ப இதே அமைப்பை விடுபட்ட எண்ணுக்கும் பயன்படுத்துங்க. 24 6ஆல வகுத்தா 4, அது 4ஆல பெருக்குனா 16. எனவே சரியான பதில் ஆப்ஷன் டி, 16. கொடுக்கப்பட்ட எண் அணியிலிருந்து விடுபட்ட எண்ணை தேர்ந்தெடுக்க. இங்க கொடுத்திருக்கிற அணி பாருங்க, கிடைமட்ட வரிசை பாருங்க. இதுல முதல் கிடைமட்ட வரிசை பாருங்க. முதல் எண்ணை கியூப் பண்ணி இரண்டாவது எண்ணை கூட்டுங்க. 3 கியூப் 27, அதோட 5 கூட்டினா 32. இதே அமைப்பை இரண்டாவது வரிசைக்கும் செக் பண்ணுங்க. 2 கியூப் 8, 8 + 7 15. அப்ப இதே அமைப்பை மூன்றாவது வரிசைக்கும் பயன்படுத்துங்க. 4 கியூப் 64. இப்ப இந்த 64ஓட எதை கூட்டினா 67 கிடைக்கும்னு பாருங்க.
3. அப்படின்னா விடுபட்ட எண் 3. வார்த்தைகளுக்குள் அமைந்திருக்கும் தர்க்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட வார்த்தையை கண்டுபிடிக்க. நிசாம்ஸ் மியூசியம், ஹைதராபாத். ஹவா மஹால், டேஷ். இப்போ நிசாம்ஸ் மியூசியம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஹைதராபாத்ல இருக்கு. அதே போல ஹவா மஹால் இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெய்ப்பூர்ல இருக்கு. அப்ப இந்த இடத்துல சரியான பதில் ஆப்ஷன் ஏ, ஜெய்ப்பூர். வார்த்தைகளுக்குள் அமைந்திருக்கும் தர்க்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட வார்த்தையை கண்டுபிடிக்க. ராகுல் பஜாஜ், பிசினஸ். சந்திரசேகர் ஆசாத், டேஷ். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட கேள்வி. இந்த இடத்துல ராகுல் பஜாஜ் இவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வியாபாரத்தோட தொடர்புடையவர். அதே போல சந்திரசேகர் ஆசாத் இவர் எதோட தொடர்புடையவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சுதந்திர போராட்டத்தோட தொடர்புடையவர், ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். அப்ப இங்க சரியான பதில் ஆப்ஷன் ஏ, ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். வரிசையில் கண்ணாடி பிம்பத்தை கொடுக்கும் படத்தை கண்டுபிடிக்க. கொடுக்கப்பட்டிருக்கிற படத்தை பாருங்க. படத்தின் வலது பக்கத்துல கண்ணாடி கொடுக்கப்பட்டிருக்கு. பிம்பம் இடவள மாற்றத்திற்குட்பட்டு இருக்கும். கொடுக்கப்பட்டிருக்கிற படத்தை பாருங்க. ஒரு சதுரத்துக்குள்ள ஒரு டை கொடுக்கப்பட்டிருக்கு. இடது மேல் மூலையில P, வலது கீழ் மூலையில S. டையில மேல் பக்கம் 1, வலப்பக்கம் 2, நடுப்பக்கம் ஒரு முக்கோணம். பிம்பம் டையில இடது பக்கம் 2, மேற்பக்கம் 1, வலது மேல் மூலையில P ரிவர்ஸ் ஆகி வரணும். படம் எங்க இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் சி மட்டும்தான் இருக்கு. டிக் பண்ணிக்கலாமா? ஆப்ஷன் சி தான் சரியான பிம்பம். நானூற்றி 32 27 × 16 அப்படின்னு எழுதிக்கலாம். 27 3 கியூப், 16 4 ஸ்கொயர். 144 எழுதும் போது 9 3 ஸ்கொயர் ஆயிரும், 16 4 ஸ்கொயர் ஆயிரும். சோ 3 ஸ்கொயர் × 4 ஸ்கொயர். 48 3^1 × 4 ஸ்கொயர். அதாவது கிராஜுவலா 3 ஓட பவர் கூடிக்கிட்டே வருது. இப்ப 3^1 விட குறையணும் அப்படின்னா 3^0 வரலாம். சோ 3^0 × 4 ஸ்கொயர் அப்படின்னு போட்டா நமக்கு கிடைக்கிற விடை 1 × 16 16 தான் வரணும். ஆனா கொடுக்கப்பட்டிருக்கிறது 18. சோ 18 என்ற எண் மட்டுமே 3 மற்றும் 4 ஆகியவற்றின் அடுக்கின் பெருக்கு தொகையாக அமையவில்லை. அதனால இந்த எண் தான் மாறுபட்ட எண். கீழே கொடுக்கப்பட்டுள்ள வடிவத்தினுள் அமைந்திருக்கும் எண்களின் தர்க்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க. மேல இருக்கக்கூடிய எண்களை கூட்டுனா 48, கழிச்சுட்டா 8, ரெண்டையும் வகுத்துட்டா நமக்கு கிடைக்கும் விடை 6. அதுதான் கீழ்ப்புற எண். மேல இருக்கக்கூடிய எண்களை கூட்டுனா 35, கழிச்சுட்டா 5, கிடைக்க பெறும் விடைகளை வகுத்துட்டா 7. அதுதான் கீழ்ப்புற எண்ணா இருக்கு. 15 12 கூட்டுனா 27, கழிச்சுட்டா 3, 27ல 3 வகுத்துட்டோம்னா 9. இதுதான் ஆன்சரா வரணும். ஆப்ஷன் சில 9 இருக்கு. டிக் பண்ணிக்கோங்க. பின்வரும் வினாவிற்கு சரியான விடையை தேர்ந்தெடுக்க. 41 53 இது 52 மாறி இருக்கு. 26 74 இது 83 மாறி இருக்கு. 34 42 இது என்னவாக மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
4 1 இதை கூட்டுனா 5 உருவாயிருமா? 5ல இருந்து 3 கழிச்சா 2 உருவாயிருமா? இதே அமைப்பை செகண்டுக்கும் பயன்படுத்துங்க. 2 கூட்டல் 6 8, 7 மைனஸ் 4 3, 83 சரியா கிடைச்சிருக்கா? இதே அமைப்பை விடுபட்ட எண்ணுக்கும் பயன்படுத்துங்க. 3 கூட்டல் 4 7, 4 மைனஸ் 2 2, 72. கீழே கொடுக்கப்பட்டுள்ள வடிவத்தினுள் அமைந்திருக்கும் எண்களின் தர்க்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க. மேல்புற எண்களை கூட்டுனா 22, மேல்புற எண்களை கழிச்சிட்டா 4. அந்த 2 விடைகளையும் கூட்டி எழுதுனா 26, அதுதான் கீழ்ப்புற எண். மேல்புறமா இருக்கக்கூடிய 2 எண்களையும் கூட்டினா 22, கழிச்சிட்டா 6, கிடைக்கப்பெறும் விடைகளை கூட்டி எழுதுங்க 28, அதுதான் கீழ்ப்புற எண். மேலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 2 எண்களையும் கூட்டினா 38, கழிச்சிட்டா 8, 38ஐயும் 8ஐயும் கூட்டி எழுதுனா 46. இது ஆப்ஷன் டில இருக்கு, டிக் பண்ணிக்கோங்க. பின்வரும் வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடுக்க. IJKL என்ற ஒரு சதுரத்தின் பரப்பளவு h² எனில் மொத்த படத்தின் பரப்பளவு என்ன? இங்க ஒரு சதுரமான IJKL ஓட பரப்பளவு h². இது போல இங்க எத்தனை சதுரங்கள் இருக்குன்னு பாருங்க, 17. அப்படின்னா 17 சதுரங்களின் பரப்பளவு 17h². அப்ப மொத்த படத்தின் பரப்பளவு 17h². எனவே சரியான பதில் ஆப்ஷன் டி, 17h². எழுத்து வரிசையில் விடுபட்ட எழுத்துக்களை கண்டுபிடிக்க. கொடுக்கப்பட்டிருக்கிற எழுத்து சீரீஸ பாருங்க. இதுல அதிகபட்சமா ABC 3 எழுத்துக்கள் தான் இருக்கு. இந்த 3 எழுத்துக்களை வச்சு பேட்டர்ன் கிரியேட் பண்ணி அந்த பேட்டர்னை ரிப்பீட்டடா கொடுத்திருக்காங்க. ABCBA இதுதான் நமக்கு பேட்டர்னா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை ரிப்பீட் பண்ணி பாருங்க. ABCBA ஃபில் பண்ணா எல்லாமே சரியா வருதான்னு பாருங்க. எல்லாமே சரியா வருது. எம்டி பிளேசஸ்ல ஃபில் ஆன எழுத்துக்களை எடுத்து பாருங்க. B வருது, A வருது, B வருது, B வருது. ஆப்ஷன் ஏல இருக்கு, டிக் பண்ணிக்கோ. எண்களுக்கு இடையே உள்ள தர்க்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க. இந்த முதல் படத்துல பாருங்க, மொத்தம் 4 எண்கள் இருக்கு. 6க்கு எதிரா 18 இருக்கு. 6² வகுத்தல் 2ன்னு போட்டா 36 வகுத்தல் 2ன்னு கிடைக்கும். வகுத்துட்டா 18 சரியா இருக்கா? 4² வகுத்தல் 2, 4² 16, இத 2ஆல வகுத்துட்டா 8. அப்ப இதே அமைப்பை இரண்டாவது படத்துக்கும் பயன்படுத்திக்கலாம். 10ல இருந்து நாம 50 உருவாக்கணும். அப்ப 10² வகுத்தல் 2ன்னு கொடுக்கலாமா? 10² 100 வகுத்தல் 2 50 சரியா கிடைச்சிருக்கு. அப்படின்னா 8க்கு எதிரா வர வேண்டிய எண் என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா 8² வகுத்தல் 2ஆ தான் இருக்கணும். 8² 64, இத 2ஆல வகுத்துட்டா 32. அப்ப சரியான பதில் ஆப்ஷன் டி, 32. இந்த 48 64 மைனஸ் 16 எழுதுனேன்னா 8² மைனஸ் 4². அதாவது இந்த 8ம் 4ம் தொடர்புடையதா இருக்கு. இடவள எண்களை ஸ்கொயர் நம்பர் ஆக்கி சப்ட்ராக்ட் பண்ணா நடுவில் இருக்கக்கூடிய எண் கிடைக்குது. அதே மாதிரி அடுத்த தொகுப்பை பாருங்க. 14² 196,
10 ஸ்கொயர் 100, ரெண்டையும் கழிச்சிட்டா 96. ஆனா அங்க கொடுக்கப்பட்டிருக்கதோ 88. சோ பொருத்தமில்லாத நடு எண்ணை கொண்டிருக்கிற தொகுப்பு 4வது தொகுப்பு, அதாவது டி பொசிஷன்ல இருக்கக்கூடிய எண் தொகுப்பு தான். சோ 88 தான் பொருத்தமற்ற எண். ஏன்னா இந்த எண் மட்டுமே பிற எண்களிலிருந்து மாறுபட்ட ஒரு ஆபரேஷனை, ஒரு தொகுப்பை கொண்டுள்ளதா, மதிப்பை கொண்டுள்ளதா இருக்கு. எண்களுக்குள் அமைந்திருக்கும் தர்க்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க. 18 இது 81ஆக மாறியுள்ளது. அப்படின்னா எந்த எண் 144ஆக மாறும்? இதுதான் கொடுக்கப்பட்ட கேள்வி. இப்போ 18 இத 9 பெருக்கல் 2ன்னு எழுதலாமா? அதே 9 பெருக்கல் 2ல 9 அந்த 2 ஸ்கொயரா மாத்தி பாருங்க. 9 ஸ்கொயர் 81. இதே அமைப்பு விடுபட்ட எண்ணுக்கும் பயன்படுத்தலாம். அப்ப 144 இத 12 ஸ்கொயர்னு நாம எழுதிக்கலாம். அப்போ அதற்கு முந்தைய எண் வேணும் அப்படின்னா 12 பெருக்கல் 2ன்னு எழுதலாமா? பெருக்குனா 24. அப்படின்னா இங்க சரியான பதில் ஆப்ஷன் பி 24. குமாரின் வயது அவரது மகனின் வயதை போல் 5 மடங்கு. 4 வருடங்களுக்கு பிறகு இருவரின் வயதுகளின் கூடுதல் 68 எனில் தற்போது மகனின் வயது என்ன? மகனின் வயதை எக்ஸ்னும் குமாரோட வயசை 5x எடுத்துக்கலாம். இப்ப 4 வருடங்களுக்கு பிறகு அப்படின்னு சொல்லும் பொழுது மகனின் வயது x+4ஆவும் குமாரின் வயது 5x+4ஆவும் மாறும். இப்ப இவற்றின் கூடுதல் 68ன்னு கொடுத்திருக்காங்க. கூட்டிருங்க. இப்ப எக்ஸோட 5x கூட்டினா 6x, 4ஓட 4 கூட்டினா 8. இதுல இருந்து 8 வலது பக்கமா எடுத்துட்டு வாங்க. 68 - 8ன்னு கிடைக்கும். கழிச்சுட்டா 60. நமக்கு தேவை x மட்டும்தான். அப்ப 6ஆல வகுத்துருங்க. 10. தற்போது மகனின் வயது x எவ்வளவு? 10. எனவே சரியான பதில் 10. நானூத்தி 45ல 3 கழிச்சா 442. இதை 2ஆல வகுத்தோம்னா அடுத்த எண்ணான 221 கிடைச்சிருச்சா? இப்ப இதே போல 221ல இருந்து 3 கழிச்சு 2ஆல வகுத்துருங்க. 109 கிடைக்குதா? இப்ப 109ல இருந்து 3 கழிச்சுட்டு 2ஆல வகுத்துருங்க. 53. அப்ப 53ல இருந்து 3 கழிச்சு 2ஆல வகுத்தா நமக்கு கிடைக்க வேண்டிய எண் 25. இப்ப 25ல இருந்து 3 கழிச்சு 2ஆல வகுக்கும் போது 11. 11ல இருந்து 3 கழிச்சு 2ஆல வகுத்தோம்னா 4. 4ல இருந்து 3 கழிச்சுட்டு 2 வகுத்தோம்னா 1/2. அப்ப இங்க 4ஆவதா இடம்பெற்றிருக்க வேண்டிய எண் 53. ஆனா அங்க நமக்கு கொடுக்கப்பட்ட எண் 46. எனவே இத்தொடரில் தவறாக இடம்பெற்றுள்ள எண் 46. நான் 2018ஆம் ஆண்டு காந்தி ஜெயந்தி அன்று பிறந்தேன். அன்று செவ்வாய்க்கிழமை இருந்தது எனில் 2019ஆம் ஆண்டு எனது பிறந்த நாள் எக்கிழமையில் வரும். இப்ப 2019 அப்படிங்கறது பாத்தீங்கன்னா நமக்கு லீப் ஆண்டா இல்லையா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தோம்னா 4ஆல வகுத்து பாக்குறோம். வகுப்படல அப்படின்னா அது லீப் ஆண்டு அல்ல. அப்ப அதுல இருக்கக்கூடிய மொத்த நாட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 365 நாட்கள். இப்ப இதோட செவ்வாய்க்கிழமையை குறிக்கக்கூடிய மட்டு எண் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2. இத கூட்டிருங்க. கூட்டினா 367. இத 7ஆல வகுத்தா கிடைக்கக்கூடிய மீதி 3. அப்ப மட்டு எண் 3க்குரிய கிழமை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புதன்கிழமை. அப்ப 2019ஆம் ஆண்டு எனது பிறந்த நாள் என்று வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதன்கிழமை. அப்ப சரியான பதில் ஆப்ஷன் டி புதன்கிழமை. வார்த்தைகளுக்குள் அமைந்திருக்கும் தர்க்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட வார்த்தையை கண்டுபிடிக்க. மயோபியா, ஐ, சிரோசிஸ், டேஷ். 4 ஆப்ஷன் பாருங்க. லிவர், ஹார்ட், நோஸ், இயர். இப்போ மயோபியா அப்படிங்கிறது கண் சம்பந்தமான நோய். அதே போல சிரோசிஸ் அப்படிங்கிறது எது தொடர்பான நோய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிவர்.
சரியான ஆப்ஷன் லிவர். இதுல சென்டர்ல இருக்கிற இந்த 113 எழுதும்போது 49 பிளஸ் 64 எழுதலாம். அதாவது 7 ஸ்கொயர் பிளஸ் 8 ஸ்கொயர் அப்படி எழுதலாம். இந்த 7ம் 8ம் தான் 113ஓட இடது வலது பக்கங்கள்ல பிளேஸ் ஆயிருக்கு. 17 நம்ம 9 பிளஸ் 16 3 ஸ்கொயர் பிளஸ் 4 ஸ்கொயர்னு எழுத முடியல. ஏன்னா அங்க 25 கிடைக்க பெறல. ஆனா 3ம் 4ம் தான் இடது வலது இடங்கள்ல பிளேஸ் ஆயிருக்கு. அப்ப பொருத்தமில்லாத நடு எண்ணை கொண்ட தொகுப்பு ஆப்ஷன் சில இருக்கக்கூடியதுதான். இந்த 17 25 இருந்திருந்தா அந்த இடவல எண்கள் பொருத்தமா அமைஞ்சிருக்கும். சோ மாறுபட்ட எண் 17. ஏன்னா இந்த எண் மட்டுமே பிற எண்களிலிருந்து மாறுபட்ட இடவல எண் மதிப்புகளை கொண்டுள்ளது. நீர், மீன்கள் மற்றும் தவளைகள் ஆகிய 3 கணங்களுக்கு இடையே உள்ள தொடர்பினை காட்டும் வெண்படத்தினை கண்டுபிடிக்க. மீன்கள் பாத்தீங்கன்னா நீரில மட்டுமே வாழக்கூடிய உயிரினம். ஆனா தவளைகள் நீரிலையும் நிலத்திலையும் வாழக்கூடிய உயிரினம். அதாவது மீன்கள் நீரை முழுவதுமா சார்ந்து வாழக்கூடிய ஒரு உபகணம். அதாவது நீர் அப்படிங்கிற முதல் கணத்துக்குள்ளதான் 2வது கணமான மீன்கள் அமைஞ்சிருக்கணும். ஆனா தவளைகள் நீரை ஒரு பகுதி சார்ந்து மட்டுமே வாழக்கூடிய ஒரு உபகணம். அப்படின்னா இங்க சரியான விடை ஆப்ஷன் டி. வரிசையில் அடுத்து வரும் படத்தை கண்டுபிடிக்க கொடுக்கப்பட்டிருக்கிற 4 படங்களையும் பாருங்க. முதல் படத்துல ஒரு பட்டம் இருக்கு. பட்டத்துக்கு மேல் பக்கத்துல ஒரு கரும்புள்ளி இருக்கு. இந்த கரும்புள்ளிய 90 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல நகர்த்திட்டு அந்த பட்டத்தை முழுசுமா 180 டிகிரி சுழற்றணும்னு வச்சுக்கோங்களேன். 2வது படம். இப்ப 2வது படத்துல கரும்புள்ளிய 90 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல நகர்த்திட்டு இந்த பட்டம் முழுமையையும் 180 டிகிரி சுழற்றணும்னா 3வது படம். 3வது படத்துல இருக்கிற கரும்புள்ளிய 90 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல நகர்த்திட்டு பட்டத்தை முழுமையா 180 டிகிரி சுழற்றினா 4வது படம். அந்த கரும்புள்ளிய 90 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல சுத்திட்டு பட்டத்தையும் 180 டிகிரி சுழற்றணும்னா 5வது படம் கிடைக்கும். படம் ஏ தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கலாமா? வரிசையில் அடுத்து வரும் படத்தை கண்டுபிடிக்க கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் 2 படங்களை பாருங்க. சதுரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்த படத்துல ஐங்கோணம் கொடுக்கப்பட்டிருக்கு. 4 பக்கங்கள் உள்ள ஒரு உருவம் 5 பக்கங்கள் உள்ள ஒரு உருவமா மாறி இருக்கு. இதுதான் லாஜிக். இப்ப அடுத்ததுல பாருங்க, ஒரு சதுரம் மூலைவிட்டங்கள் வரையப்பெற்றதா இருக்கு. அப்ப இங்க 4 பக்கங்கள் உள்ள சதுரம் முதல்ல ஐங்கோணமா மாறணும். அதே நேரம் மூலைவிட்டங்கள் வரையப்படணும். இதுதான் தேவையான படம். சோ இது மாதிரி படம் எங்க இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் டில இருக்கு. டிக் பண்ணிக்கோங்க. அதுதான் சரியான விடை. இந்த அமைப்புல பாருங்க, சிறிய முக்கோணங்களை மட்டும் எடுத்தோம்னா 12 சிறிய முக்கோணங்கள் நமக்கு கிடைக்குது. அதுவே 2 சிறிய பகுதிகளை இணைச்சு பார்த்தோம்னா 10 முக்கோணங்கள் கிடைக்குதா? அதுவே 3 சிறிய பகுதிகளை இணைச்சோம்னா 6 முக்கோணங்கள் நமக்கு கிடைக்கும். 4 சிறிய பகுதிகளை இணைச்சோம்னா 2 முக்கோணங்கள் கிடைக்கும். 5 சிறிய பகுதிகளை இணைச்சு பார்த்தோம்னா 2 முக்கோணங்கள் கிடைக்கும். 6 சிறிய பகுதிகளை இணைச்சா 2 முக்கோணங்கள் கிடைக்கும். அதுவே 10 சிறிய பகுதிகளை இணைச்சோம்னா இது போல ஒரு முக்கோணம் கிடைக்கும். அப்படின்னா மொத்த முக்கோணங்களின் எண்ணிக்கை 12, 10, 6, 2, 2, 2, 1, மொத்தம் 35.
கீழே கொடுக்கப்பட்டுள்ள வடிவத்தினுள் அமைந்திருக்கும் எண்களின் தர்க்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க. 58 மைனஸ் 18 அப்படின்னா 40 கிடைக்கும். அதாவது 40/2 20. ரெண்டாவது படத்தை பாருங்க. 64ல 38 கழிச்சுட்டா 26. அத 2ஆல வகுக்கிறோம்னா 13. இதேதான் நமக்கு அடுத்த படத்துக்கான லாஜிக்கும். 86 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 52. 2 அந்த பக்கம் கொண்டுட்டு போனா 104 ஆயிரும். மைனஸ் எக்ஸ் அப்படியே இருக்கு. 86 அங்கிட்டு கொண்டுட்டு போனா 18 ஆயிரும். சோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 18. மைனஸ் 18 சரியான விடை. டிக் பண்ணிக்குவோம். எம்மின் மகன் கியூ. அவர் என்னை மணந்தார். என்னின் தங்கை ஓ. அவர் பியை மணந்தார். பி என்பவர் கியூவின் சகோதரர். ஓவிற்கும் எம்மிற்கும் உள்ள உறவு என்ன? இதுதான் நமக்கு கேட்கப்பட்ட கேள்வி. இப்போ எம்மோட மகன் தான் கியூ. இவர் என்ன மணந்தார். கியூவோட மனைவி தான் என். இப்போ என்னினுடைய தங்கை தான் ஓ. இவர் பி என்ற பர்சனை மணந்திருக்கிறார். அப்போ அவருடைய கணவர் பி. இப்போ இங்க கியூ மற்றும் பிக்கான உறவு அப்படின்னு பாத்தீங்கன்னா சகோதரர்கள் அப்படின்னு வந்துருமா? ஓவிற்கும் எம்மிற்கும் உள்ள உறவு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப எம்மோட மருமகள் தான் ஓவாக இருப்பார். சரியான பதில் ஆப்ஷன் பி, மருமகள். வார்த்தைகளுக்குள் அமைந்திருக்கும் தர்க்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட வார்த்தையை கண்டுபிடிக்க. சைட்ராலஜி dash petrology rocks. ராக்ஸ பத்தி படிக்கக்கூடிய பாடப்பிரிவை தான் பாறையியல், அதாவது பேட்ராலஜின்னு சொல்றோம். அதே போல சைட்ராலஜி எதை பற்றிய படிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்ஸ பத்தின படிப்பு. அப்ப சரியான பதில் ஆப்ஷன் சி, செல்ஸ். கீழே கொடுக்கப்பட்டுள்ள வடிவத்தினுள் அமைந்திருக்கும் எண்களின் தர்க்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க. 6ஐ 3ஆல கழிக்கும் போது நமக்கு 3 கிடைக்கும். 6னுடைய வர்க்கம் 36 கிடைக்கும். 11 3ஆல கழிக்கும் போது 8 கிடைக்குது. 11 ஸ்கொயர் பண்ணும்போது 121 கிடைக்குது. எதை 3ஆல கழிக்கும் போது 14 கிடைக்கும். 17. 17உடைய வர்க்கம் தான் 289. ஆமா. அப்ப விடுபட்ட இடத்துல வரவேண்டிய எண் 17. ஆப்ஷன் ஏல இருக்கு. டிக் பண்ணிக்குவோம். வரிசையில் அடுத்து வரும் படத்தை கண்டுபிடிக்க. கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் 2 படங்களை பாருங்க. முதல் படம், ஒரு வட்டத்துக்குள்ள ஒரு டி ஷேப் இருக்கு. அந்த டி ஷேப்போட 2 முனைகள்லையும் ஆரோ மார்க் உள்நோக்கி வர்ற மாதிரி இருக்கு. அடுத்த படத்துல அந்த உள்ள இருக்கிற டயக்ராம் 90 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்தி இருக்கு. அதே நேரம் அந்த உள்நோக்கிய ஆரோ மார்க்ஸ் 2ம் வெளிநோக்கின மாதிரி அமைஞ்சிருச்சு. இந்த லாஜிக்க 2வது செட் ஆஃப் டயக்ராமுக்கு கொண்டுட்டு போங்க. முதல் படத்தை பாருங்க. ஒரு டி ஷேப் இருக்கு. அந்த பக்கம் போகணும்னா நம்ம 90 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல சுத்துறோம். சுத்திட்டு வெளிநோக்கி இருக்கிற அம்புக்குறிகள் எல்லாத்தையும் உள்நோக்கியதா மாத்துறோம். அப்ப இது எங்க இருக்கு? ஆப்ஷன் டி மாதிரி இருக்கணுமா? டிக் பண்ணிக்கோங்க. அதுதான் சரியான விடை. வரிசையில் மாறுபட்ட படத்தை கண்டுபிடிக்க. ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி, இது 3ஐயும் பாருங்களேன். ஒரு வட்டத்தின் இடது பக்கமோ வலது பக்கமோ கட் பண்ணப்பட்ட வட்டவில் போல இருக்கு. ஆனா ஆப்ஷன் பி மட்டும் மேல் பக்கம் வெட்டப்பட்ட வட்டவில் மாதிரி இருக்கு. சோ
ஏசிடி இதெல்லாம் இடப்பக்கமோ வலப்பக்கமோ இருக்கிற வட்டத்தின் ஆர்க்குகள். பியில் இருக்கிறது. இது மேல் பக்கம் இருக்கக்கூடிய வில். ஸோ ஆப்ஷன் பி மாறுபட்ட வடிவம். டிக் பண்ணிக்கலாம். எண்களுக்கு இடையே உள்ள தர்க்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க. முதல் படத்துல மொத்தம் நமக்கு 4 எண்கள் கொடுத்திருக்காங்க. இதுல சுற்றியுள்ள 3 எண்களை பயன்படுத்தி நடுவுல இருக்கக்கூடிய 4வது எண்ணை உருவாக்க முயற்சி பண்ணலாம். 6ஓட 9 பெருக்குங்க 54. இதுல இருந்து 15 கழிச்சிருங்க 39. இதே அமைப்பை இரண்டாவது படத்துக்கும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ 10ஓட 7 பெருக்கனா 70. இதுல இருந்து 22 கழிச்சிட்டோம்னா 48 சரியா அமைஞ்சிருக்கு. அப்ப இதே அமைப்பை மூன்றாவது படத்துக்கும் நாம பயன்படுத்திக்கலாம். 14ஓட 6 பெருக்குங்க 84. இதுல இருந்து 17 கழிச்சிட்டோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய எண் 67. அப்ப சரியான பதில் ஆப்ஷன் ஏ 67. எண் தொடரில் விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க. 9, 81, 90, 810, 819 கடைசி எண் என்ன? இங்க கொடுக்கப்பட்டிருக்கிற எண்களுக்குள்ள இருக்கிற லாஜிக் என்னன்னு பாருங்க. 9 9ஆல பெருக்கிட்டா 81, 9ஆல கூட்டிட்டா 90. அப்ப 90 9ஆல பெருக்கிட்டா 810, 810ஓட 9 கூட்டிட்டா 819. ஸோ 819 9ஆல பெருக்குனா 7371. ஆப்ஷன் ஏல இருக்கு. டிக் பண்ணிக்கோங்க. வரிசையில் அடுத்து வரும் படத்தை கண்டுபிடிக்க. கொடுக்கப்பட்டிருக்கிற படங்களை பாருங்க. ஒரு சதுரம், சதுரத்தின் மேல் கீழ் பக்கங்கள்ல ஆரோ மார்க், இடது பக்கம் உள் பக்கமா ஓவல் ஷேப். இது அப்படியே டபுள் ஆகி இடவெள மாற்றத்துக்கு உட்படணும். இதே லாஜிக்கை நம்ம மூணாவது படத்துல யூஸ் பண்ண போறோம். மூணாவது படத்துல கீழ்ப்பக்கமா உள்பக்கம் ஒரு நீள்வட்டம் இருக்கு. குத்துக்கோடுகள்ல ஆரோ மார்க் இருக்கு. மேல் கீழ் மாற்றத்துக்கு உட்படணும். இந்த குத்துக்கோடுகள்ல இருக்க ஆரோ மார்க் டபுள் ஆகும். அரை நீள்வட்டம் உள்பக்கமாகவும் வெளிப்பக்கமாகவும் போய் முழு நீள்வட்டமா மாறும். அப்படி என்ன படம் இருக்குன்னு பாருங்க. படம் சி இருக்கு. டிக் பண்ணிக்கலாமா? எண்களுக்கு இடையே உள்ள தர்க்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க. முதல் படத்துல மொத்தம் நமக்கு 4 எண்கள் கொடுத்திருக்காங்க. இதுல சுற்றியுள்ள 3 எண்களை பயன்படுத்தி நடுவுல இருக்கக்கூடிய 4வது எண்ணை உருவாக்க முயற்சி பண்ணலாம். 64ல இருந்து 8 வகுத்துருங்க 8. இதோட 7 கூட்டுனா 15. இதே அமைப்பை இரண்டாவது படத்துக்கும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். 76 2ஆல வகுத்துட்டா 38. இதோட 13 கூட்டுனா 51 சரியா அமைஞ்சிருக்கு. அப்ப இதே அமைப்பை மூன்றாவது படத்துக்கும் நாம பயன்படுத்திக்கலாம். 85 5ஆல வகுத்துருங்க 17. இதோட 18 கூட்டுனா 35. சரியான பதில் ஆப்ஷன் டி 35. BOX இது என்னவா மாறி இருக்கு பாருங்க. WNA அப்படின்னா YES இதை என்னவா மாத்தலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்ப பாருங்க, பிக்கு முந்தைய எழுத்தான ஏ மூன்றாவது இடத்துல இருக்கா. நடுவுல இருக்கிற ஓங்கிற எழுத்துக்கு ஒரு எழுத்து முன்னாடி பார்த்தோம்னா என் கிடைக்குமா.
அதை நடுவுல எழுதியிருக்கோம். எக்ஸுக்கு முந்தைய எழுத்தா இருக்கக்கூடிய W முதல் இடத்துல இருக்கு. அப்படின்னு அமைப்பு என்னன்னு தெரிஞ்சிருச்சா? இதே அமைப்பை இங்க பயன்படுத்துங்க. Yக்கு ஒரு எழுத்து முன்னாடி பார்த்தோம்னா X, நடுவுல இருக்கிற எழுத்துல இருந்து ஒரு எழுத்து முன்னாடி போனோம்னா D, இத இரண்டாவது இடத்துல எழுதுவோம். S, இதுல இருந்து ஒரு எழுத்து முன்னாடி போனா கிடைக்கக்கூடிய எழுத்து R, இத முதல் இடத்துல எழுதலாம். அப்ப நமக்கு கிடைக்கக்கூடிய சரியான பதில் ஆப்ஷன் A, RDX. எண் தொடரில் விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க. 1/5, 2/25, 3ஆம் எண் கொடுக்கப்படல, 4/625, 5/3125. மேல இருக்கிற எண் ஒன்னொன்னா கூடுற மாதிரி இருக்கு. 1, 2, 3, 4, 5. இப்ப டினாமினேட்டர் செக் பண்ணுங்க. 5/1 5, 5 ஸ்கொயர் 25, 5/4 625, 5/5 3125. அப்ப மூன்றாவது பொசிஷன்ல டினாமினேட்டர்ல என்ன வரணும்? 5 கியூப் வரணும், அதாவது 125 வரணும். மூன்று பை 125 டிக் பண்ணிக்கங்க. கொடுக்கப்பட்ட எண் அணியிலிருந்து விடுபட்ட எண்ணை தேர்ந்தெடுக்க. இங்க கொடுத்திருக்கிற அணி பாருங்க, கிடைமட்ட வரிசை பாருங்க. முதல் கிடைமட்ட வரிசை பாருங்க, 5 பெருக்கல் 7 பெருக்கல் 4 என்ன கிடைக்குதுன்னு பாருங்க, 140. இப்ப இதே போல இரண்டாவது வரிசையை பெருக்கிருங்க, பெருக்கினா 140. அப்ப இங்க பயன்படுத்தப்பட்ட அமைப்பு என்ன பாருங்க, 3 எண்களையும் பெருக்கினா 140 வரணும். இங்க 2 எண்கள் தான் இருக்கு, ஒரு எண் விடுபட்டிருக்கு. அப்ப அந்த 2 எண்களை பெருக்கிருங்க, அதை 140ஆல வகுத்து பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய விடை 2. எனவே விடுபட்ட எண் 2.